தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரையில் அடித்து கொலை செய்யப்பட்ட ஐடிஐ மாணவனின் உடலை வாங்க மறுத்து 2ஆம் நாளாக குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், இந்த கொலை சம்பவம் இது குறித்து பெற்றோர் தற்பொழுது போராட்டம் 2வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? காவல்துறை இதுவரை என்ன மாதிரியான நடவடிக்கை இந்த வழக்கில் எடுத்திருக்கின்றது? சொல்லுங்க. நிச்சயமாக மதுரையில் ஐடிஐ மாணவர் மீது தலையில் கல்லை போட்டு அடித்து உடலை எரித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இச்சம்பவம் குறித்து உடலை வாங்க மறுத்து 2ஆம் நாளாக யானமலை ஒத்தக்கடையில் குடும்பத்தினர் சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் யானமலை ஒத்தக்கடை சுதந்திர நகர் 2வது தெரு பகுதியைச் சேர்ந்த பிரசன்னா 17 வயதுடைய ஐடிஐ மாணவர் மதுரை மாவட்டம் சிலைமான் அருகே இளைமானூர் பகுதியின் கண்மாய் கரையில் பாதி எரிந்த நிலையில் உடலை 2 நாட்கள் முன்பாக, அதாவது திங்கட்கிழமை மீட்டனர். மதுரையில் ஐடிஐ மாணவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அருகில் இரத்தக்கரையுடன் கல் ஒன்று இருந்த சம்பவத்தில் உடல் எரிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாணவன் பிரசன்னாவின் உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 3வது நாளாக பிணவரையில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. ஐடிஐ மாணவர் பிரசன்னா நேற்று முன்தினம் திங்கட்கிழமை காலை ஐடிஐ கல்லூரி செல்வதற்காக வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்ற நிலையில் சடலமாக மீட்டனர். எரிந்த நிலையில் கிடந்த உடல் அருகே கிடந்த சட்டையின் ஒரு பகுதியையும் மற்றும் உடலில் உள்ள 6வது விரல், அவர் அணிந்திருந்த செருப்பு ஆகியவற்றை அடையாளமாக வைத்து மாணவனின் உடல் என கோபாலகிருஷ்ணனின் குடும்பத்தினர் உறுதி செய்தனர். இந்நிலையில் ஐடிஐ மாணவர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி மாணவர் பிரசன்னாவின் குடும்பத்தினர் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முன்பாக உடலை வாங்க மறுத்து முதல் நாளாக நேற்று சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உறவினர்கள் கலந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஐடிஐ மாணவர் கொலை வழக்கில் இன்று குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் மாணவர் பிரசன்னாவின் குடும்பத்தினர் மீண்டும் யானமலை ஒத்தக்கடை சாலையில் உடலை வாங்க மறுத்து 2ஆம் நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருவதை பார்த்து வருகின்றோம். இதனால் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு ஏற்பட்டது. போலீசாருக்கும் பிரசன்னா குடும்ப உறவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை ஒத்தக்கடை அருகே உள்ள நரசிங்கன் சாலையில் ஐடிஐ மாணவர் பிரசன்னாவின் கொலை சம்பவம் குறித்து குற்றவாளியை உடனடியாக கைது செய்திட கோரியும் அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஐடிஐ மாணவன் பிரசன்னா கொலை வழக்கில் உடன்படிந்த அடித்த மாணவன் ராமர், அவருடன் இருந்த மற்றொரு நபர் அபினேஷ் ஆகியோர் மதுரை மாவட்டத்தில் நீதிமன்றத்தில் தற்போது சரணடைந்துள்ளனர். மோகன், விவரங்களை, போராட்ட காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி.